விலகல் முடிவை கைவிடுமாறு அண்ணாமலையிடம் பாஜக தலைமை மற்றும் RSS வலியுறுத்தியதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பாஜகவிலிருந்து விலகும் கடிதத்தை அக்கட்சியின் தேசிய தலைவரிடம் நேற்று வழங்கிய அண்ணாமலை இந்த கடிதம் குறித்து பாஜகவிலிருந்து விலக முடிவதில் உறுதியாக உள்ள அண்ணாமலை என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. கேச்சேரியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். நேற்றைய தினம் தலைமையிடம் அண்ணாமலை தனது விலகல் கடிதத்தை வழங்கியிருந்தார். அது தொடர்பான விவரம் என்னவாக இருக்கிறது? தலைமை என்ன சொல்லியிருக்கிறது? விவரம் என்ன? தனலட்சுமி, மூன்றாவது நாளாக டெல்லியில் அண்ணாமலை முகாமிட்டிருக்கிறார். இரண்டாவது நாளாக அண்ணாமலையை சமரசம் செய்யும் முயற்சியில் RSS மற்றும் பாஜகவினுடைய தலைமை என்பது கொண்டிருக்கிறது. பாஜகவில் இருந்து வெளியேறுவதற்கான அந்த கடிதத்தை பாஜக தேசிய தலைமையிடம் அண்ணாமலை வழங்கியும் அந்த கடிதத்தை பாஜக தேசிய தலைமை ஏற்கவில்லை. மாறாக அண்ணாமலையை சமரசம் செய்யும் முயற்சியில் தீவிரமாக RSS மற்றும் பாஜக தலைமை ஈடுபட்டிருக்கிறது. அண்ணாமலை கடந்த வருடமே கட்சியிலிருந்து வெளியேற நினைத்தார். ஆனால் சட்டமன்ற தேர்தலினால் அந்த முடிவிலிருந்து பின்வாங்கினார். இப்போது கட்சியிலிருந்து வெளியேறுவதில் அண்ணாமலை உறுதியாக இருக்கிறார். பாஜகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் அதிகமாக இருக்கிறது. தேசிய அரசியல் தேவையில்லை, மாநில அரசியல் போதும் என்ற நிலைப்பாட்டில் அண்ணாமலை இருப்பதாக கூறப்படுகிறது. பாஜகவில் இருந்து வெளியேறும் முடிவில் சற்று பின்வாங்காத அண்ணாமலையை தொடர்ந்து இரண்டாவது நாளாக சமரசம் செய்யும் முயற்சியை RSS மற்றும் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் அண்ணாமலையிடம் நடத்தப்பட்ட அந்த சமரச பேச்சுவார்த்தை என்பது தோல்வியை அடைந்திருக்கிறது. தான் விலகக்கூடிய அந்த கடிதத்தில் ராஜினாமா செய்வதில் அவர் உறுதியாக இருக்கிறார். அந்த கடிதத்தை அளித்திருக்கிறார். விரைவில் அதற்கான அறிவிப்புகள் செய்தியாளர்களை சந்தித்து அவர் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் சந்தித்த தலைவர்களிடம் அண்ணாமலை கூறிய கருத்து என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. தன்னை நம்பி வந்த இளைஞர்கள் அதிகமாக பாஜகவில் சேர்ந்தார்கள். ஆனால் அவர்களுக்காக எதுவும் செய்ய முடியாத நிலைக்கு தான் தள்ளப்பட்டதாகவும், இதனால் இளைஞர்கள் பெரிய மன வருத்தத்தில் இருக்கிறார்கள். தன்னை நம்பி என்னால் கட்சியில் சேர்ந்த இளைஞர்கள் கூட பாஜகவிற்கு வாக்களிக்கவில்லை. இது பெரிய வருத்தமாக இருக்கிறது. தலைவர் பொறுப்பு அளித்தாலும் கட்சியில் மீண்டும் மற்ற தலைவர்கள் ஒத்துழைப்பு தருவார்களா என்பது தெரியவில்லை. அதனால் புது கட்சி தொடங்கினாலும் பாஜகவோடு இணக்கமாக செயல்படும் வகையில் இருப்பேன் என்று அவர் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் நிர்மலா சீதாராமன் குறித்ததான அந்த நிர்மலா சீதாராமனுடைய செயல்பாடுகளை விமர்சித்தும் பாஜகவினுடைய தலைவர்களிடம் தலைமையிடம் அவர் கூறியதாக தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. தனலட்சுமி, விலகல் முடிவை கைவிடுமாறு அண்ணாமலையிடம் பாஜக தலைமை மற்றும் RSS வலியுறுத்தியதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பாஜகவிலிருந்து விலகும் கடிதத்தை அக்கட்சியின் தேசிய தலைவரிடம் நேற்று வழங்கிய அண்ணாமலை இந்த கடிதம் குறித்து பாஜகவிலிருந்து விலக முடிவதில் உறுதியாக உள்ள அண்ணாமலை என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. கேச்சேரியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். நேற்றைய தினம் தலைமையிடம் அண்ணாமலை தனது விலகல் கடிதத்தை வழங்கியிருந்தார். அது தொடர்பான விவரம் என்னவாக இருக்கிறது? தலைமை என்ன சொல்லியிருக்கிறது? விவரம் என்ன? தனலட்சுமி, மூன்றாவது நாளாக டெல்லியில் அண்ணாமலை முகாமிட்டிருக்கிறார். இரண்டாவது நாளாக அண்ணாமலையை சமரசம் செய்யும் முயற்சியில் RSS மற்றும் பாஜகவினுடைய தலைமை என்பது கொண்டிருக்கிறது. பாஜகவில் இருந்து வெளியேறுவதற்கான அந்த கடிதத்தை பாஜக தேசிய தலைமையிடம் அண்ணாமலை வழங்கியும் அந்த கடிதத்தை பாஜக தேசிய தலைமை ஏற்கவில்லை. மாறாக அண்ணாமலையை சமரசம் செய்யும் முயற்சியில் தீவிரமாக RSS மற்றும் பாஜக தலைமை ஈடுபட்டிருக்கிறது. அண்ணாமலை கடந்த வருடமே கட்சியிலிருந்து வெளியேற நினைத்தார். ஆனால் சட்டமன்ற தேர்தலினால் அந்த முடிவிலிருந்து பின்வாங்கினார். இப்போது கட்சியிலிருந்து வெளியேறுவதில் அண்ணாமலை உறுதியாக இருக்கிறார். பாஜகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் அதிகமாக இருக்கிறது. தேசிய அரசியல் தேவையில்லை, மாநில அரசியல் போதும் என்ற நிலைப்பாட்டில் அண்ணாமலை இருப்பதாக கூறப்படுகிறது. பாஜகவில் இருந்து வெளியேறும் முடிவில் சற்று பின்வாங்காத அண்ணாமலையை தொடர்ந்து இரண்டாவது நாளாக சமரசம் செய்யும் முயற்சியை RSS மற்றும் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் அண்ணாமலையிடம் நடத்தப்பட்ட அந்த சமரச பேச்சுவார்த்தை என்பது தோல்வியை அடைந்திருக்கிறது. தான் விலகக்கூடிய அந்த கடிதத்தில் ராஜினாமா செய்வதில் அவர் உறுதியாக இருக்கிறார். அந்த கடிதத்தை அளித்திருக்கிறார். விரைவில் அதற்கான அறிவிப்புகள் செய்தியாளர்களை சந்தித்து அவர் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் சந்தித்த தலைவர்களிடம் அண்ணாமலை கூறிய கருத்து என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. தன்னை நம்பி வந்த இளைஞர்கள் அதிகமாக பாஜகவில் சேர்ந்தார்கள். ஆனால் அவர்களுக்காக எதுவும் செய்ய முடியாத நிலைக்கு தான் தள்ளப்பட்டதாகவும், இதனால் இளைஞர்கள் பெரிய மன வருத்தத்தில் இருக்கிறார்கள். தன்னை நம்பி என்னால் கட்சியில் சேர்ந்த இளைஞர்கள் கூட பாஜகவிற்கு வாக்களிக்கவில்லை. இது பெரிய வருத்தமாக இருக்கிறது. தலைவர் பொறுப்பு அளித்தாலும் கட்சியில் மீண்டும் மற்ற தலைவர்கள் ஒத்துழைப்பு தருவார்களா என்பது தெரியவில்லை. அதனால் புது கட்சி தொடங்கினாலும் பாஜகவோடு இணக்கமாக செயல்படும் வகையில் இருப்பேன் என்று அவர் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் நிர்மலா சீதாராமன் குறித்ததான அந்த
நிர்மலா சீதாராமனுடைய செயல்பாடுகளை விமர்சித்தும் பாஜகவினுடைய தலைமையிடம் அவர் கூறியதாக தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.